வணக்கம். தொடர்ந்து வருஷத்துக்கு 2-3 படங்கள் இயக்கிட்டு இருந்த இயக்குனர் சுசீந்திரன் போன வருஷம் ஒரு கேப் விட்டாரு. மார்கழி திங்கள்னு ஒரு படத்தை எழுதி ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாரு. இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் ரிலீஸ் பண்ணிருக்கிற படம் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி. ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், லத்திகா பாலமுருகன், பாலசரவணன், துஷ்யந்த், வினோதினி, ஜெயபிரகாஷ், சிங்கம்புலி, ஹரிதான்னு பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை பெரிய கேப்புக்கு அப்புறம் இயக்குனர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இதில் அவருடைய அந்த 2013, 14, 15 ஃபார்முக்கு திரும்ப போனாரா, இல்லை இப்போ இருக்கிற அந்த ரீசன்ட் ஸ்ட்ரீக்கே கண்டினியூ பண்ணாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. "2K லவ் ஸ்டோரி". ஜெகவீரும் மீனாட்சியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் முடிச்சு ஒன்னா கம்பெனியை ஆரம்பிக்கிற வரைக்கும் இன்னமும் திக் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியாம விருப்பம் இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற லெவல்ல நம்ப முடியாத ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ற கம்பெனி நடத்திட்டு வராங்க. பட் இவங்களை சுத்தி பலருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பல பிரச்சனைகள், சம்பவங்கள்லாம் வந்து போகுது. இதை எல்லாத்தையும் மீறி இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருந்தாங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்க முடியாதுங்கிற மற்றவங்களுடைய கருத்தை ப்ரூவ் பண்ணாங்களா அப்படிங்கிறதா இந்த 2K லவ் ஸ்டோரி. அறிமுக நாயகன் ஜெகவீர். அறிமுக நாயகங்கிறத படத்தில் அடிக்கடி ப்ரூவ் பண்றாரு. மெச்சூர்டான விஷயங்களை பேசுற 1-2 மொமெண்ட்ஸை தவிர நடிப்புல இன்னும் வெகு தூரம் போனோம். படத்துடைய மற்ற லீட் ஆக்டர்ஸான மீனாட்சி, லத்திகான் ரெண்டு பேருக்குமே கூட இந்த கமெண்ட் அப்படியே சொல்லலாம். ஏன்னா இந்த சீன்ல இது ரியாக்ஷன், இது டயலாக்னு ஜஸ்ட் மேலோட்டமாவே ரெண்டு பேரும் வந்து போறாங்க. ஸ்கிரீன்ல பிரசன்டபிளா இருக்கிறத தாண்டி கேரக்டரை உள்வாங்கி அதை போர்ட்ரே பண்ணோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த படங்களை பெட்டரா பண்ணுவாங்க நம்புவோமாக. பாலசரவணன், கவின், சிங்கம்புலின்னு 3 பேரும் அங்கங்க காமெடியில சிரிக்க வைக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் அப்படின்னு பேசுறது, அவங்க எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமா டிஸ்கிரைப் பண்றது, நாங்கெல்லாம் யாரு தெரியுமான்னு பீத்துறதுன்னு என்னத்தையாவது பேசுறது, இந்த விஷயங்களை எல்லாம் தமிழ் சினிமா கைவிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆர் அட்லீஸ்ட் இமேஜினேட்டிவா இந்த டாபிக்ல வேற ஏதாவது எழுத ட்ரை பண்ணலாம். தென் வினோதினி, ஜெயபிரகாஷ், ஹரிதா, துஷ்யந்த்னு மற்ற செகண்டரி கேரக்டர்ஸ்ல எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. 5 வருஷங்கள் கழிச்சு சுசீந்திரனோட திரும்பவும் சேர்ந்திருக்கிற டி இமான் பின்னணி இசையில மட்டும் ஒரு சில இடங்கள்ல தன்னுடைய பிரசன்ஸை ரெஜிஸ்டர் பண்றாரு. மற்றபடி பாடல்களும் அதோடைய பிளேஸ்மெண்ட்டும் பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமாவுக்கான டெம்ப்ளேட்ல கலர்ஃபுல்லான விஷுவல்ஸை உருத்தாம பிரசன்ட் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஆனந்த கிருஷ்ணா. ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருக்க முடியுமான்னு காலங்காலமா தமிழ் சினிமால பதில் தேடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. அதை 2K கிட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை, நம்பிக்கைகள், ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். லீட் ஆக்டர்ஸோடைய நடிப்பு எஃபெக்டிவா இல்லாததுனால இனிஷியல் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வானபி ஃபீல்ல ரொம்ப ஃபோர்ஸ்டா மாடர்னா காமிச்சுக்க ட்ரை பண்ற ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி தான் தெரியுது. பாலசரவணன் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய கவுண்டர்ஸ் மூலமா அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரால் மட்டுமே அதை முழுமையா செய்ய முடியல. லத்திகா கேரக்டருடைய அறிமுகம், காலேஜ்ல அவங்க ஹீரோவை மீட் பண்ண சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போச்சு. தென் பிரசன்ட்ல லத்திகா கேரக்டருக்கும் மீனாட்சி கேரக்டருக்குமான சின்ன உரசல், அது அவங்க ரிலேஷன்ஷிப்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய டிராமா வரப்போகுதுங்கிற மாதிரி ப்ராமிசிங்கா தெரிஞ்சாலுமே கூட அதுல ரொம்ப நேரம் நிற்காம டக்குன்னு ரிசால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துறாரு இயக்குனர். இது எதிர்பார்க்காத விஷயமா இருந்தாலுமே கூட அது படத்துக்கு சாதகமா இல்லை. ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ பொண்ணு தேட ஆரம்பிக்கும் போது தான் படம் கொஞ்சம் செட்டில் ஆகி ஓகே இதை நோக்கி தான் இந்த படம் போகுது அப்படின்னு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. இந்த போர்ஷன்ஸ்ல காமெடி வில்லன்களா வர சிங்கம்புலி அண்ட் கேங்கோடைய சேட்டைகள் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆனாலுமே கூட அந்த கேரக்டர்ஸோடைய பர்பஸும் அதுதான் அப்படிங்கிறதுனால அது பெருசா தப்பா தெரியல. ஹீரோ ஹீரோயினுக்கு பேரலா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோடியை கொண்டு வந்தது, அந்த பொண்ணுடைய முறமாம ரியாக்ஷன்ஸ், அவன் போடுற பிளான், கடைசியில் அவன் திருந்துற விதம்லாம் மெயின் ஸ்டோரியில இருந்த ஹியூமரையும் ஆர்க்கையும் விட எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சது. முக்கியமா இதுல அந்த பொண்ணுடைய நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா 2 வெவ்வேறு படங்களை பார்க்குற ஃபீலை கொடுத்திருக்காரு சுசீந்திரன். இதுல ஒரு படம் இன்னொரு படத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல. பட் முதல் பாதியில கேரக்டர்ஸோட அறிமுகம், அவங்க டைனமிக்ஸ் என்னன்னு விளக்குனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களுக்கும் 2வது பாதிக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. அந்த 30-35 நிமிஷம் லவ் ட்ராக்ல இயக்குனர் சொல்ல வர விஷயம் என்ன, அதுக்கும் படம் முடியும் போது சொல்லப்படுற மெசேஜுக்கும் என்ன சம்பந்தம்னு எதுவுமே புரியல. இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் சம்பவங்களை லிங்க் பண்ற மாதிரி 2 சீன்ஸ் எழுதியிருந்தாலே படத்துல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரன் டைம் மிச்சம் பிடிச்சிருக்கலாம். சொல்லப்படுற மெசேஜஸ், டிஸ்கஷன்ஸும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா மட்டுமே இருக்கே தவிர அதுல எந்த விதத்திலையும் ஆழமா எதையும் நம்மளுக்கு சொல்லல, அது நம்ம மனசுலயும் பதியல. கடைசியா ஒரே ஒரு டயலாக்ல ஹீரோ எல்லாத்தையும் சரி கட்டிறாருன்னு காட்டினது அவ்வளவு கன்வின்சிங்கா சொல்லப்படல. அதுவும் நேம் சேக் டயலாகா மட்டுமே இருக்கு. மொத்தத்துல இந்த 2K லவ் ஸ்டோரி சுசீந்திரனுடைய கடைசி சில படங்கள்ல இருந்து ட்ரீட்மெண்டா கண்டென்ட்டா வித்தியாசமான படமா இருந்தாலும் ஓவராலா ரொம்ப ஆவரேஜான வாட்சாவே இருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ரொமான்டிக் டிராமாவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. UA 7+ ரேட்டிங் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.